வீடியோ பிடிச்சதுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தனுஷ் ஜாதகத்தை பார்த்துரும். அவர் வந்து பார்த்தோம் 28 ஜூலை 1983 பிறந்திருக்காரு. அவரோட மூன் சைன் அப்படின்னு பார்த்தோம்னா, அதாவது நட்சத்திரம்னு பார்த்தோன்னா வந்து சதபிஷக் நட்சத்திரம், சதயம், தமிழில் சதயம்னு சொல்கிறோம். ப்ளஸ் அந்த மாதிரி ராசியும் வந்து அவருக்கு வந்து கும்பராசி தான் அவருக்கு. அவருடைய லக்னம் வந்து துலா லக்னம். இப்போ பார்த்தீங்கன்னா சதயம் அப்படிங்கிற போது அவருக்கு நல்ல ஒரு பவர்ஃபுல் ஸ்டார். ஏன்னா ராஜராஜ சோழனோட ஸ்டாரே சதயம்னு சொல்லுவாங்க. ஸோ அதனால் வந்து அதே மாதிரி கிட்டத்தட்ட அவருமே சதய நட்சத்திரத்தில் வந்து பிறந்திருக்காரு. ப்ளஸ் சனியோட ராசியில் வந்து பிறந்திருக்காரு இப்போது. ஸோ இப்போ அவருக்கு வந்து இப்போ 7ஆம் சனி நடக்கிறது. இப்போது சனி வந்து இப்போ மீனத்தில் இருக்கார். ஸோ அவர் திரும்பி மேஷத்துக்கு போகும்போது நல்ல அவருக்கு பாசிட்டிவ் பலன்கள்லாம் நிறையா கிடைக்கும் அவருக்கு, தனுஷ்க்கு. ஸோ அப்படிங்கிற போது அப்போ வந்து அவர் கட்சி ஆரம்பிக்கலாம் அப்படிங்கிறது தான் நம்மளோட ஒரு அனுமானமாக இருக்குது. ஏன்னா வந்து இப்போதைக்கு எலெக்ஷன்றது இமீடியட்டாக ஒன்றும் கிடையாது. ஸோ இந்த ஆட்சி கவிழும் அப்படின்னு பேசிக்கிட்டாங்களே, ஆட்சி கவிழறதுக்கான அறிகுறிகள் எதுவும் பெருசாக தெரியல. ஸோ அப்படிங்கிறப்ப கட்சி ஆரம்பித்தார்னா கூட வந்து அட்லீஸ்ட் ஒரு 1 or 2 years ஆகும். ஏன்னா சனி வந்து மேஷத்துக்கு போன அப்புறம் தான் வந்து 2028 மார்ச் தான் போகிறாரு திருநள்ளாறு கேலண்டர் பிரகாரமாக. ஸோ அப்போ ஆரம்பித்தா தான் வந்து அவருக்கு சரியாக இருக்கும் அப்படிங்கிறது ஒரு கருத்து இருக்குது. ஸோ அதில் வந்து இன்னொன்று முக்கியமான விஷயம் நம்ம என்ன பார்க்குறதுன்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா, அவரோட இதில் வந்து கட்டத்தில் வந்து பார்த்தோம்னா சந்திரன் வந்து கும்பத்தில் இருக்கார். ப்ளஸ் எல்லா கிரகங்கள்லாம் பார்த்தீங்கன்னா நல்லா கன்வீனியன்ட்டாக பொசிஷனில் இருக்காங்க. அரசியலுக்கு ஏற்ற கிரகங்கள்லாம் பலமாக இருக்காங்க. யாருமே வந்து நீச்சம் கிஜம் அப்படிலாம் ஒன்றுமே இல்லை. மெயினாக நீங்கள் பார்க்குறீங்கன்னா வந்து நம்ம செவ்வாய் வந்து 5 இருக்க மிதுனராசியில் வந்து பலமாக தான் இருக்கார். அவர் மறைஞ்சலாம் இதுவாக இல்லை. அவர் வந்து நீச்சமாகி அப்படிலாம் ஒன்றுமே போகல. ஸோ செவ்வாய் வந்து பலமாக இருக்கார். முதல்ல அவர் வந்து 3வது தைரியஸ்தானத்துக்கான அதிபதி. அவர் வந்து பலமாக தான் இருக்கார் அவர். ஸோ அதனால் அது ஒரு பெரிய விஷயங்கள், நல்ல பாசிட்டிவ் அவருக்கு. இன்னொன்று வந்து ராகு வந்து 4 இருக்கார். அவர் ராகு வந்து உச்சத்தில் இருக்கார், ரிஷபத்தில் இருக்கார், உச்சத்தில் இருக்கார். அதுவும் ஒன்று இருக்குது. ப்ளஸ் சூரியனும் வந்து கடகராசியில் இருக்கார். ஸோ ஃபண்டி ராசியில் தான் வந்திருக்கார். ப்ளஸ் சூரியனும் புதனும் ஒன்றா இருக்காங்க. ஸோ புதாதித்ய யோகம் இருக்குது அவருக்கு. ஸோ அதனால் அவங்களாம் பார்த்தோன்னா வந்து பெரிய சாதிப்பாங்க. அதிர்ஷ்டம் கை கொடுக்கும் அவங்களுக்கு. ரொம்ப வந்து இது பண்ண மாட்டாங்க அவங்க. ஸோ அதிர்ஷ்டமும் அரசியலில் வேண்டிருக்கு. ஸோ அதை வச்சு பார்க்கும்போது அரசியலில் வந்து அவருக்கு நல்லா வரும்னு தோணுது. ப்ளஸ் 7ஆம் இடத்துல சுக்கிரனும் இருக்கார், சிம்மத்தில் இருக்கார், குரு ராசியில் இருக்கார், சூரியனோட ராசியில் இருக்கார். ஸோ அதுவே வந்து அவருக்கு ஒரு பலமான விஷயமா இருக்குது. ப்ளஸ் மெயினாக நம்ம பார்க்குறது சனி வந்து உச்சமாக இருக்கார். சனி வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா லக்னத்தில் வந்து சனி இருக்கார். இப்போ துலா லக்னத்தில் வந்து சொன்ன மாதிரி துலா லக்னத்தில் அவர் லக்னம் வந்து துலா லக்னத்தில் வந்து சனியே வந்து இது இருக்கார், அமர்ந்திருக்கார், உச்சமாக இருக்கார். சனி கொடுத்தால் யார் தடுப்பார் அப்படிம்பாங்க. ஸோ அந்த உச்ச பலத்திலே வந்து ராசிநாதனே வந்து அவருக்கு உச்சத்தில் இருக்கார். அது ஒரு பெரிய ஒரு பாசிட்டிவ் இது அவருக்கு. ப்ளஸ் யோககாரன சுக்கிரன் வந்து பலமாக இருக்கார், 7ஆம் வீட்டில் இருக்கார். அவர் களத்திரகாரன சுக்கிரன் வந்து 7ஆம் வீட்டில். அது வந்து நிறையா ஆக்டர்ஸ் எல்லாம் வந்து கிசுகிசெல்லாம் போயிட்டு இருந்தது, அது வேறு விஷயம். பட் அரசியல்னு பார்க்கும்போது சனி வந்து பலமாக இருக்கார் அவருக்கு. அது ஒரு பெரிய உச்ச பலன் இருக்குது அவருக்கு. ப்ளஸ் குரு வந்து பார்த்தோம்னா அவரோட 10ஆம் வீட்டில் இருக்கார். குரு வந்து 10ல் இருக்கார். ஸோ என்ன விஷயம்னு பார்த்தோம்னா, சந்திரனுக்கு வந்து கேந்திரத்தில் இருந்தார்னா குரு வந்து 1, 4, 7, 10ல் இருந்தார்னா வந்து அதுக்கு பேர் கஜகேசரி யோகம்னு பேர். அதாவது 4 யானை மத்தியில் வந்து ஒரு சிங்கம்னா கூட சிங்கம் தைரியமாக நிற்குமா. அதான் கஜகேசரி யோகம் அப்படிங்கிறது. ஸோ எதிர்ப்புனா சமாளித்து நிற்கிறதுக்கான இது வந்து யோகம் வந்து அரசியலில் வந்து இருந்தால் பெரிய லெவலில் வருவாங்க. ஸோ கஜகேசரி யோகம் வந்து அவருக்கு இருக்குது. இப்போது சட்டுன்னு பார்க்கும்போது தான் நமக்கு புறப்படுது. அதான் எலெக்ஷனில் வந்து மெயினாக வந்து இந்த யோகம் இருந்ததுன்னு பார்த்தோம்னா எலெக்ஷன் தோல்வி அடைய மாட்டாங்க இவங்க. கருணாநிதிக்கு அதான் இருந்தது. அது ஆனால் ஒரு எலெக்ஷனில் வந்து அண்டே கூட வந்து தோற்று போயிட்டார். எம்ஜிஆர் தான் வந்து அறிவிக்க வச்சார்ன்றது ஒரு நியூஸ் ஒன்று போகும் 1980. பட் இருந்தாலும் வந்து மேலோட்டமாக பார்க்கும்போது எலெக்ஷன் தோக்க மாட்டாங்க இவங்க. இவன் அண்ணாதுரை லாஸ்ட் ஒன்ஸ் எலெக்ஷனில், பட் கருணாநிதி தோக்கலை டிஎம்கேல இருந்தபோது. ஸோ இவருக்கு வந்து அவர் பெரிய ஒரு பாசிட்டிவிட்டி இருக்குது. ப்ளஸ் அவரோட ஸ்டார் வந்து சதயம் வந்து பார்த்தோம்னா அதை வந்து ஈஸியாக உதயநிதிக்கு வந்து நல்லா உதயநிதி கண்டு பயப்படுவார். சிவசுப்பனமான உதயநிதிக்கு அண்ணாமலையோட வந்து இணக்கமான ஒரு அமைப்பு இருக்குது. ஸோ விஜயும் இவரும் வந்து கிட்டத்தட்ட சமபலத்தில் சொல்லலாம் நம்ம.
புனர்பூசம் அப்படின்னும் போது விஜய் வந்து இவருக்கு சமபலம் இருக்குது. ஸோ ஆனால் தனுஷ் வந்து அரசியல் சோபிப்பார்ன்றதுக்கு நல்ல ஒரு விஷயம் இருக்குது. ப்ளஸ் நீங்கள் பார்த்தோம்னா இவரோட டேட் ஆஃப் பர்த் 28 ஜூலை 1983. கூட்டினா வந்து இது வந்து 1 வருது. பிறந்த பர்த்டே பார்த்தீங்கன்னா 1 வருது. அண்ணாமலையோட பிறந்தநாள் வந்து பார்த்தோம்னா வந்து 4th ஜூன் 1980. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அனதர் வீடியோ ஃப்ரம் தமிழக பல்ஸ். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ப்ளஸ் கட்டாயமாக பெல் பட்டனை வந்து அமுக்குங்க. பட் நீங்கள் பட்டனை ப்ரெஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு டெஃபினட்டாக வந்து இமீடியட்டாக வந்து பப்ளிஷ் பண்ணணும், உங்களுக்கு வந்து வீடியோ லிங்க் வரும் உங்களுக்கு. ஸோ தயவுசெய்து சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் பட்டனையும் அமுக்குங்க. இனிமேல்ட்டு நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். அதுக்கு இன்னொரு கோரிக்கை இருக்குது. நம்ம சேனலில் வந்து நம்ம பிஜேபி ப்ளஸ் நாட்டு நலனை பற்றி கருத்துக்கள்லாம் நாங்கள் வந்து போடுறோம். ஸோ நீங்கள் மெம்பர்ஷிப் நீங்கள் எடுத்துக்கிட்டிங்கன்னா சேனல் சப்போர்ட் பண்ண மாதிரியே இருக்கும், ஊக்குவிக்கிற மாதிரியே இருக்கும். சேனலில் மெம்பர் ஆகிறதுக்கு நாங்கள் வந்து உங்களை வந்து கோரிக்கை வைக்கிறோம். 5 நினைக்கிறேன், 5 பார்க்கலாம், நம்ம ஜாதகத்தை பார்க்கலாம். ஸோ அண்ணாமலையோட பிறந்த தேதி இது வந்து 4. ஸோ பொதுவாக 1 and 4 நியூமராலஜி வந்து பெரிய ஒரு நல்ல பாசிட்டிவ் இருக்கும். 2 பேர் நல்ல ஒரு இணக்கம் இருக்கும், அண்டர்ஸ்டாண்டிங் இருக்கும் ஈஸியாக. ஸோ ஈஸியாக வந்து இவர் ஃப்ரெண்டாகிடலாம் நம்ம அண்ணாமலைக்கு வந்து பார்த்தோம்னா 4ஆம் நம்பர் அப்படிங்கிறதுனால 4ஆம் பொதுவாக வந்து பார்த்தோம்னா கொஞ்சம் அவங்களுக்கு வந்து ஒரு இது வேணும். அவங்களுக்கு ஒரு 4ஆம் நம்பர்ன்றது ராகுவோட இது நம்பர். அது ராகு வந்து பார்த்தோம்னா நிழல் கிரகம் சொல்லுவாங்க, சாயா கிரகங்கள்னு சொல்லுவாங்க ஜோசியத்தில். ஸோ நிழல் கிரகம் வந்து ராகு. ஸோ நிழல் வந்து ஒரு இது வேணும், ஒரு நிஜம் வேணும். ஸோ அப்படிங்கிற போது வேறு ஒரு கிரகத்தோட சேர்ந்தால் பலம் பெறும் ராகு. ஸோ அப்படிங்கிற போது இவர் 4ஆம் நம்பர்னால சூரியனோட சேர்ந்தால் ஒன்றாம் நம்பர் வந்து சூரியனுக்கு இது. ஸோ 1 and 4 வந்து நல்ல காம்பினேஷன், டெட்லி காம்பினேஷன் சொல்லலாம். ஸோ அதனால் இவர் வந்து தனுஷ் அண்ணாவோட சேர்ந்த கூட்டணி சேர்ந்தார் அப்படின்னா வந்து நல்ல ஒரு பெரிய பாசிட்டிவ் அமைப்பு இருக்கும் தனுஷ்க்கு. ஸோ அதனால் வந்து இப்போ தனுஷ் அரசியலுக்கு வந்தாலும் இப்போ அண்ணாமலையோட பலம் அப்படின்ற பிரச்சார பலம் அதெல்லாம் இருக்குது அப்படின்ற போது தனுஷ் வந்து வெற்றி பெறத்துக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. உடனே சொல்லுவாங்க யார் சீஃப் மினிஸ்டர் அப்படி இப்படிம்பாங்க. அது இன்னும் காலம் இருக்குது. பட் நம்மளை பொறுத்தவரை வந்து இது நல்ல ஒரு பலன் இருக்குது அப்படின்னு தான் நமக்கு தோணுது. அடுத்து நம்ம அண்ணாமலையோட ஜாதகத்தை பார்க்கலாம். அண்ணாமலை ஹாரோஸ்கோப் நீங்கள் பார்த்தீங்கன்னா அவருக்கு வந்து லக்னம் வந்து சிம்மம்னு சொல்கிறாங்க. பட் ராசி வந்து அவர் வந்து இது கடகராசி தான். ஸோ கடகத்தில் தான் வந்து நம்ம இவர் இருக்கார், நம்ம சந்திரன் இருக்கார். ப்ளஸ் அவரோட ஜாதகத்தை பார்த்தோம்னா 4ஆம் இடத்துல வந்து சனி இருக்கார். சனி அவருக்குமே சனி துலாத்தில் வந்து உச்சம். அவரோட சேர்ந்து நம்ம செவ்வாய் இருக்கார். செவ்வாய் அண்ட் சனி கூட்டு இது இருக்குது அவருக்கு. அதே மாதிரி அவருக்குமே பார்த்தோம்னா வந்து குரு வந்து 6ல் இருக்கார். லக்னத்துக்கு சந்திரனுக்கு மறைஞ்சிருக்கார். ஆனால் லக்னத்துக்கு வந்து அவருக்கு 5ல் இருக்கார் குரு. அப்படிங்கிற போது அவருக்கு நல்ல அண்ணாமலைக்கு ஒரு நல்ல இது இருக்குது, பலன் இருக்குது. ஸோ இதெல்லாம் வந்து பார்க்கும்போது டெஃபினட்டாக அண்ணாமலை அண்ட் தனுஷ் ஒன்றா சேர்ந்தாங்க அப்படின்னா வந்து நல்ல ஒரு இது இருக்கும், பாசிட்டிவ் இது கிடைக்கும். ஸோ வெற்றி பெறுவாங்க நம்ம நினைக்கலாம்.